ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து புறநானூறு இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். வளவன் எவ வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. வளவன் எவ வானூர்தி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்து தான் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் உருமெடுத்து உதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எதுனா புறநானூறு. உருமெடுத்து உதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்ததான் வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எதுனா புறநானூறு. வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்து தான் தமிழர் காற்றின் திசை எறிந்து கப்பலை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொடில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யாருன்னா வெண்ணி கொயத்தியார். தமிழர் காற்றின் திசை எறிந்து கப்பலை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொடில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யாருன்னா வெண்ணி கொழுத்தியார். ஸோ அதுக்கடுத்ததாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகளை உணர்த்தும் பண்பு எதுன்னு பார்த்தோம்னா உலக புதுமையை பற்றி குறிப்பிடுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த வரிகள் பார்த்தோன்னா எத்தகைய பண்பு பற்றி குறிப்பிடுகிறதுனா உலக புதுமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அதுக்கடுத்ததான் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. யாண்டு என்னும் சொல்லின் பொருளை கேட்டிருக்காங்க. யாண்டு என்னும் சொல் பார்த்தோன்னா எங்கே என்று பொருள்படும். யாண்டு என்னும் சொல்லுக்கான பொருள் பார்த்தோம்னா எங்கே என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. ஸோ கரெக்டு தான். பண்டைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம். ஸோ 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு கரெக்டு தான். அந்த புறநானூறு நூல் மூலயமா பண்டைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி இது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ அதுக்கடுத்ததான் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு தான். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா உவேசா தான். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா உவேசா. ஸோ அதுக்கடுத்ததாக சான்றோர் பாலராப சாளர் பாலர் ஆகுபவை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. சான்றோர் பாலராப சாளர் பாலர் ஆகுபவை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்ததான் பொன்னும் துகிரும் முத்தும் மணியே மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான் இது. ஸோ பொன்னும் துகிரும் முத்தும் மணியே மாமலை பயந்த காமரு மணியும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்ததான் தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எதுனா புறநானூறு தான். தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா புறநானூறு. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 11. ஸோ புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 11. ஸோ அதுக்கடுத்ததான் கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். ஸோ அது கரெக்டு தான். அதுக்கடுத்ததான் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். ஸோ இதுவுமே கரெக்டு தான். இந்த கடலுள் வாழ்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்திருப்பார். அதனால தான் இவருக்கு கடலுள் வாழ்ந்த இளம்பெருவழுதி என்று பட்ட பெயரை கிடைச்சிருக்கும். ஸோ இவர் புறநானூரில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையுமே எழுதியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து தான் ஈயென இரத்தல் இடிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றால் அதனினும் இடிந்தன்று இந்த பாடலை பாடியவர் யாருன்னா கழைத்தின் யானையார். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் யாருன்னா பாரி. ஸோ இந்த பாடலில் பார்த்தோன்னா பாரியை பற்றி புகழப்பட மாட்டாங்க. ஓரின்ற ஒரு வள்ளலை பற்றி தான் புகழுவாங்க. ஸோ ஈயென இரத்தல் இடிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. ஸோ இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா கழைத்தின் யானையார். இந்த பாடலில் புகழப்படும் வள்ளல் யாருன்னா ஓரி. ஸோ இங்கே பாரின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ கூற்று 1 மட்டுமே சரி. ஸோ அதுக்கடுத்து தான் அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எதுனா புறநானூறு. அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்ததாக உருமெடுத்து உதவா உவர் நிலம் ஊட்டியும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூறு. உருமெடுத்து உதவா உவர் நிலம் ஊட்டியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு.
ஸோ அதுக்கு அடுத்ததாக கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே. ஸோ இப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூரில் தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ 9 நாழி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததான் புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் பார்த்தோம்னா 65 துறைகள் இருக்கும். புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் பார்த்தோம்னா 65. ஸோ அதுக்கு அடுத்ததான் நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததாக புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப். 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு தான். அதுக்கு அடுத்ததாக நல்லது செய்தல் ஆயிற்று ராயினும் அல்லது செய்தல் லோம்புமெனாது என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. நல்லது செய்தல் ஆயினும் அல்லது செய்தல் லோம்புமெனாது என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. அதுக்கு அடுத்ததாக பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள் மட்டும் கேட்டுக்கிறாங்க. துகிர்னா பவளம் என்று பொருள்படும். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இதில் துகிர் இந்த துகிருக்கான பொருள் கேட்டுக்கிறாங்க. துகிர்னா பவளம் என்று பொருள்படும். அதுக்கு அடுத்தது கவரி வீசிய சேர மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. கவரி வீசிய சேர மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஸோ அதுக்கடுத்ததாக 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற வரி என்ற புறநானூறுகள் பாடியவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். ஸோ 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற புறநானூறு பாடலை பாடிய புலவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். ஸோ அதுக்கு அடுத்ததான் சான்றோர் பாலராப சாளர் பாலர் ஆகுபவை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. சான்றோர் பாலராப சாளர் பாலர் ஆகுபவை இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. 9 நாழி உடுப்பவை இரண்டே இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததாக நல்லது செய்தல் ஆயிற்று ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. அதுக்கு அடுத்ததான் தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றும் நூல் எதுனா புறநானூறு. தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப என கூறும் நூல் எதுனா புறநானூறு. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. அதுக்கு அடுத்ததான் ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எதுனா புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எதுனா புறநானூறு. அதுக்கு அடுத்ததான் 8 தொகை நூல்களில் ஒன்று எதுனா ஸோ இங்கே பார்த்தோம்னா 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறநானூறுமே வரும் அகநானூறுமே வரும். ஸோ திருக்குறள் 10 ஸோ நமக்கு பார்த்தோம்னா 8 தொகை நூல்களில் அகநானூறுமே வரும் புறநானூறுமே வரும் 10 வரும். ஸோ திருக்குறள் மட்டும்தான் இதில் வராது. ஸோ இது கொஸ்டினுமே மிஸ்டேக்கு ஆப்ஷன்லேயுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் மோசிகிரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருனும் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மோசிகிரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஸோ அதுக்கு அடுத்ததான் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முன்னியது கற்றல் நன்றி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முன்னியது கற்றல் நன்றி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததாக கரிகாலன் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எதுனா புறநானூறு. கரிகாலனின் முன்னோர்கள் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததான் செல்வத்து பயனை ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு தான். செல்வத்து பயனை ஈதல் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனை சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனை எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனை சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனை எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கு அடுத்து தான் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. அது கரெக்டு தான். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா திருக்குறளில் தான் இருக்கும். இது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னா இது திருக்குறளில் இடம்பெறக்கூடிய வரி.
ஸோ அதுக்கு அடுத்ததான் இந்த பண்ணோடு தமிழொப்பாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம் தான். பண்ணோடு தமிழொப்பாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம். இந்த கூடலில் ஆழ்ந்த ஓந்தியின் தமிழ் எண்ணம் இது சிலப்பதிகாரத்தில் வராது, திருவாசகத்தில் வரக்கூடிய பாடல் வரி இது. கூடலில் ஆழ்ந்த ஓந்தியின் தமிழ் எண்ணம் திருவாசகத்தில் வரக்கூடியது. ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ நெல்லும் உயிரன்றி என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். நெல்லும் உயிரன்றி நீரும் அந்த பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். ஸோ அதுக்கு அடுத்ததான் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ இச்செய்யுளில் வந்துள்ள அவல் என்ற சொல்லுக்கான பொருள் மட்டும் கேட்டிருக்காங்க. அவல்னா பள்ளம் என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்ததான் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் யாருன்னா மோசிகீரனார். ஸோ அவ்வளோதான், புறநானூரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.